வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-4-1 கேட்ட டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் இருக்க ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் அண்ட் ஒர்க் மாடலில் இதில் நிறைய மாடல் சம்ஸ் இதில் கவர் ஆகுது. ஃபஸ்ட்டு கொஷின், 6 men working 10 hours a day can do a piece of work in 24 days. In how many days 9 men working for 8 hours a day do the same work? ஸோ என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் செய்து 24 நாட்களில் முடிப்பார். 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது. மென் டேஸ் ஹவர்ஸ் பை ஒர்க். ஸோ 2 கொடுத்துருக்காங்களா கம்பேரிசனுக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு செய்கிறவங்க இதை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6 men கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மென்னுக்கு 6 இன்ட்டு டேஸ் எத்தனை டேஸ் 24 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஹவர்ஸு 10 ஹவர்ஸ் பை ஏ பீஸ் ஆஃப் ஒர்க், ஒரு வேலை. ஸோ நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம் அதை. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா 9 men 9 இன்ட்டு ஹவர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8. சேம் ஒர்க் எத்தனை நாட்களில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க, அது தெரியாது. சேம் ஒர்க்குனால இது 1னால இதுவும் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 8 3s are 24, 3 3s are 9, 3 2s are 6. அப்போ நமக்கு D2 = 20 கிடச்சிருக்கா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், 7 men working 9 hours a day can do a piece of work in 30 days. In how many days will 10 men working for 7 hours a day do the same work? 7 பேர் ஒரு வேலையை தினம் 9 மணி நேரம் செய்து 30 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 10 பேர் தினம் 7 மணி நேரம் செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஓகேவா? ஸோ இதுதான் கொஷின். ஸோ இதோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம் நம்ம. இதுக்கு என்ன ஃபார்முலா இந்த சம்க்கு? மென் டேஸ் ஹவர் இல்லைனா டைம் கூட வச்சுக்கலாம், ஒர்க் ஈக்குவல் டு மென் டு ஹவர் 2 பை ஒர்க் 2. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 7 men கொடுத்துருக்காங்க. ஸோ 7 இன்ட்டு 9 ஹவர்ஸ். ஸோ இந்த ஹவர்ஸில் 9 30 days 30 ஈக்குவல் டு இன் ஹவு மெனி டேஸ். ஸோ இந்த டேஸ் எத்தனைன்னு தெரியாது, அதை அப்படியே எழுதிக்கலாம். 10 men 10 இன்ட்டு 7 hours a day 7 hours a day. சேம் ஒர்க்குனால எந்த ஒர்க் கொடுக்கலாம் அதை அப்படியே விட்டுடலாம். அப்போ இங்கே 7 7 கேன்சல் ஆகிடும், இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ D2 = 9 இன்ட்டு 3 27. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், 27 days. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். A can do a certain job in 12 days. B is 60% more efficient than A. ஸோ இது என்ன மாடல் பார்த்திங்கன்னா திறன் மாடல், எஃபிஷியன்ட் மாடல். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மாடல். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்குது இதில். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டா இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு எந்த ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை. கொஷினை மட்டும் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். ஏ ஒரு ஜாபை முடிக்க 12 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ அந்த ஒரு ஜாபை முடிக்க 12 days ஆகுது. பி 60% மோர் எஃபிஷியன்ட் தேன் ஏ. பி ஏவை விட 60% அதிக திறனுடையவர்னு சொல்கிறாங்க. அப்போ பி என்னன்னா 60% மோர் எஃபிஷியன்ட் தேன் ஏ. ஸோ இதுதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. How many days does B alone take to do the same job? B மட்டும் அந்த ஒர்க்கை முடித்தா எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. எஃபிஷியன்சினாலே டைமும் எஃபிஷியன்சி எப்போவுமே இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இருக்கும்.
ஏன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப அதிக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமான டைம்லேயே வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்போ எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கவங்களுக்கு கம்மி டைம் இருந்தாலே போதும். எஃபிஷியன்சியே இல்லை அப்படின்னா, எஃபிஷியன்சி இல்லாத பர்சன் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா நிறைய டைம் எடுத்துப்பாங்க அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண. அப்போது எஃபிஷியன்சி அதிகமாக இருந்தால் டைம் கம்மியாக தேவைப்படும். எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதிக டைம் தேவைப்படும் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. அப்போ எப்போவுமே எஃபிஷியன்சியும் டைமும் வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் டு ஈச் அதர். சரியா? அப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. நமக்கு இன் ஹவு many டேஸ், எவ்வளோ டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது டைம், டேஸ் எல்லாமே சேம் தான். ஓகேவா? இந்த கொஷனுக்கு சேம் தான். ஸோ பி வந்து 60% ஏவை விட மோர் எஃபிஷியன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் எங்கேயுமே பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்போ பி வந்து 60% அதிகம்னா இது 160 இருக்கும், இது 100 இருக்கும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃபிஷியன்சியும் டைமும் ரெண்டுமே இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல். அப்போது இங்கே 100 இங்கே 160னா இங்கே வந்து 160 இது 100 இருக்கும். இது மட்டும் கரெக்டாக எழுதிட்டா போதும். இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? பி மட்டும் ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க்கை முடிக்க எவ்வளோ டேஸ் எடுத்துக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ டேஸ்னால் நம்ம என்ன எடுத்துக்கணும்? இந்த டைம் எடுத்துக்கணும். இந்த டைமை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது என்னது? A/B ரேஷியோ எடுக்கலாமா? A/B 160 × 100. ஓகேவா? இதை நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 8:5 கிடைக்குதா? அப்போது 8x இங்கே, 5x இங்கே. கொஷினில் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? ஏ வந்து 12 டேஸ்லேயே ஒர்க்கை முடிச்சிருவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏங்கிறது என்னது? 8x. இந்த 8x தான் என்னது? 12. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 12/8 இருக்கும். அப்போ x = 3/2. ஓகேவா? 4 3s are 12, 4 2s are 8. கேன்சல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 3/2 கிடைக்கும். ஸோ பி மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணால் எவ்வளோ டேஸ் எடுத்துக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பியோட ரேஷியோ என்ன? பியோட வேல்யூ என்னது? 5x. 5x தான் என்னது? பி. அப்போ 5 × 3/2 15/2. இந்த 15/2 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இங்கே எழுதலாம் ரஃபாக. 15 2 2 7s are 14 1. அப்போது இந்த கோஷன்ட் இங்கே ரிமைண்டர் இது. அப்போ 7 1/2 டேஸ் தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த எஃபிஷியன்சி மாடல் சம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து 3 to 4 சம்ஸ் இருக்குது. அந்த எஃபிஷியன்சி மாடல் சம்ஸ் மட்டும் நான் தனியாக சால்வ் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் சம்ஸை நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். A and B can do a work in 16 days. A மற்றும் B ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். A alone can do in 48 days. A மட்டும் அந்த வேலையை 48 நாளில் முடிப்பாங்க. அப்போ B மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? A, B ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க 16 நாள் தேவைப்படும். அப்போ A + B இரண்டு பேரும் அந்த ஒரு வேலையை முடிக்க 16 டேஸ் ஆகும். A alone can do in 45 days. A மட்டும் சேர்ந்து அந்த ஒரு வேலையை முடிக்க 48 நாள் ஆகுது. நெக்ஸ்ட்டு B மட்டும் அந்த வேலையை முடித்தா எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். A + B இருக்குது, இங்கே A வேல்யூ இருக்குது. இந்த A வேல்யூ எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு Bயோட டேஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ 1/48 + B = 1/16. B = 1/16 - 1/48. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 48 - 16/16 × 48 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 768. ஸோ அப்போ 48 - 16ஓட வேல்யூ 32/768. ஓகேவா? இதை நம்ம கேன்சல் பண்ண டைரெக்டாக 24 கிடைக்கும்.
அப்போ பி வந்து அந்த ஒரு வேலையை முடிக்க 24 நாட்கள் தேவைப்படுகிறது. ஓகேவா? 24 days. Next question. 2 10 men working 12 hours a day can finish a job in 18 days. How many men are required to finish the job in 20 days working 14 hours a day? 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுற சம் தான். ஸோ men into days into hours or time by work equal to men into days into hours இல்லைனா time. ஓகேவா? by work 2. ஸோ அப்போ இங்கே 210 men கொடுத்துருக்காங்க. அப்போ 210 into எவ்வளோ டேஸ்? 18 days. இங்கே எத்தனை ஹவர்ஸு, அதாவது இங்கே டைம் இது. ஓகேவா? 12. ஏ ஜாப்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஜாப்னா 1 இருக்க மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 20 days. இந்த டேஸ் வந்து 20 கொடுத்துருக்காங்க. 14 hours. டைம் வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி மென், எத்தனை மென் தேவை, இதுதான் கண்டுபிடிக்கணும் அந்த ஒரு வேலைக்கு. இது கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 0 கேன்சல் ஆகிடும். 2 6 are 12 இதுவும் கேன்சல் ஆகிடும். 7 3s are 21, 7 2s are 14 இதுவும் கேன்சல் ஆகிடும். 2 3s are 6. அப்போ M2 equal to 18 into 3 into 3. அப்போது 18 into 3 into 3 எவ்வளோ வரும்? 162 men. இவ்வளோ தான் தேவைப்படுறாங்க. ஆப்ஷன் பி. Next question. 5% completes 5 project in 5 days. Then 15% completes 50 project in how many days? So இதே தான் men, days, time or hours by work equal to men, days, time or hours by work 2. ஸோ ஃபஸ்ட்டு 5% கொடுத்துருக்காங்க. அப்போ 5 men இருக்காங்க. டேஸ் எவ்வளோ டேஸ்? 5 days. எத்தனை ப்ராஜெக்ட்? 5 ப்ராஜெக்ட் ஈக்குவல் டு இங்கே 50% கொடுத்துருக்காங்க. 50 இன்ட்டு எத்தனை ப்ராஜெக்ட்ஸ்? இங்கே 50 ப்ராஜெக்ட்ஸ் இன் ஹவு மெனி டேஸ்? அது டேஸ் தெரியாது. ஓகேவா? ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணால் டேஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? 5 கிடச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். If 14 compositors can compose 70 pages of book in 5 hours, then how many compositors will compose 100 pages of this book in 10 hours? 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோப்பவர்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ men into days into time by work equal to where men into days into time by work. இந்த ஃபார்முலா தான். என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அது 14 காம்போசிட்டர்ஸ். இந்த மென்னுக்கு 14, 70 பேஜ் இருக்குது. அப்போ 70 ஒர்க்கு, 5 hours. இந்த டைம் தான் என்னது? ஹவர்ஸ். ஈக்குவல் டு 100 பேஜஸ்னால் 100 ஒர்க்கு பை 100. 10 hours, 10 டைம் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி காம்போசிட்டர்ஸ்னால் எத்தனை மென்? இதுதான் கொஷின். ஓகேவா? ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் இந்த 0 கேன்சல் ஆகும், இந்த 0 கேன்சல் ஆகும். ஓகேவா? 7 2s are 14. அப்போ M2 நமக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். Next question. A can do a piece of work in 20 days. B can do it in 30 days. ஸோ A வந்து ஒரு வேலையை முடிக்க 20 நாட்கள் ஆகுது, Bக்கு 30 நாட்கள் ஆகுது. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ டேஸில் ஒர்க் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஏக்கு எவ்வளோ டேஸ் ஆகுது அந்த ஒரு வேலையை முடிக்க? 20 நாட்கள். பிக்கு வந்து அந்த ஒரு வேலையை முடிக்க 30 நாட்கள். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ டேஸ் ஆகும்? ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் வேல்யூ கிடச்சிரும். சரியா? அப்போது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 30 + 20 / 600. இதை நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம்.
அப்போது 50/600. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 12 கிடைக்கும். அப்போ A + B வந்து எவ்வளோ கிடைக்குது? 12. A + B ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் அந்த ஒரு ஒர்க்கை முடிக்க 12 நாள் ஆட்குது. அப்போது B. சேம் மாடல் சம் தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் பாருங்கள். நம்பர்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. 12 அச்சுக்கோப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 60 பக்கங்களை முடிப்பர். 20 மணி நேரத்தில் 200 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சுக்கோப்பவர்கள் தேவை? இது ஃபார்முலா men into days into time by work. சேம் அதே தான் இந்த பக்கமாக எழுதணும். சேம் ஃபார்முலா. ஆல்ரெடி இந்த மாடல் சம்ஸ் நம்ம நிறையா பார்த்துட்டோம். எத்தனை 12 காம்போசிட்டர்ஸ். அப்போ எத்தனை மென் இங்கே இருக்காங்க? 12 பேர் இருக்காங்க. 60 பேஜ். அப்போ 60 ஒர்க்கு. எத்தனை மணி நேரம்? இதுதான் டைமு. ஈக்குவல் டு 200 பேஜஸ். அப்போ 200 ஒர்க்கு 20 மணி நேரம். 20 மணி நேரம். ஹவு மெனி காம்போசிட்டர்ஸ், எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணால் இங்கே 0 0 கேன்சல் ஆகும். இங்கே 0 0 கேன்சல் ஆகும். 2 2 கேன்சல். நெக்ஸ்ட்டு 6 2s are 12. அப்போ மென் 2 எத்தனை? 10 பேர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 7 men can complete a work in 52 days. 7 பேர் சேர்ந்து அந்த வேலையை வந்து 52 நாளில் முடிக்கிறாங்க. In how many days will 13 men finish the same work? 13 நாட்கள் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. 13 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? இது நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x into 7 equal to 1/52 into 13. ஓகேவா? அப்போ x equal to இங்கே 13 52 டைரெக்டாக 4ல் கேன்சல் பண்ணலாம். அப்போ x equal to என்னது? 1/28 வரும். அப்போ நமக்கு x வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 1/28. அப்போ 13 பேர் சேர்ந்து அந்த ஒரு வேலையை 28 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் டி.